முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் எங்கு வீரபத்திரர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்றத பாருங்க. பொதுவா வீரபத்திரர் வந்து செவ்வாய் உச்சத்தன்மையினுடைய அம்சம். வீரபத்திரருக்கு சிவப்பு நிறத்துல பட்டு வஸ்திரமோ அல்லது வந்து காட்டன் வஸ்திரமோ சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்த ஆலயத்துல அதிகப்படியான துவரம் பருப்பு சமைக்கப்பட்ட ஒரு சாதம், துவரை சாதம்னு சொல்லுவோம் அல்லது பருப்பு சாதம்னு சொல்லுவோம். இந்த சாதத்தை வருகின்ற முருக பக்த கோடிகளுக்கு நீங்க நெய்வேத்தியம் பண்ணிட்டு கொடுக்கின்ற பட்சத்துல கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நிலம் விரைவாக அமைந்து அது ஒரு சிறப்பான நிலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேய பகவானை நம்ம நன்றாக வழிபட்டாலும் சிறப்பான இடம், எந்த விதத்திலும் வீதி தாக்கம் இல்லாம வாஸ்து பலமுள்ள ஒரு இடத்தை ஆஞ்சநேய பகவான் நமக்கு அருள்வார். அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஜாங்கிரி என்று சொல்லக்கூடிய உளுந்தினால் செய்யப்பட்ட இனிப்பு பக்ஷணம் இது. இந்த இனிப்பு பக்ஷணத்தை ஆஞ்சநேயருக்கு நாம வந்து சுத்தமா செய்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு வருகின்ற பக்தர்களுக்கு செவ்வாய்க்கிழமையில அங்கே ஆலயத்திலேயே விநியோகம் செய்யும் பொழுது நமக்கு நல்ல இடங்கள் கிடைக்கும்.